கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சீட்டு நடத்தி ரூபாய் 2 கோடிக்கு மேல் மோசடி செய்த நபரின் வீட்டு கேட்டினை உடைத்து பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். இந்த மோசடி புகார்ல சிக்கினது யாரு? முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி அருகே உள்ள கணபதி நகர், அதாவது வால்பாறை ரோட்ல இருக்கிற கணபதி நகர் வஞ்சி வர பிரிவில் இந்த ஜெயந்திங்கிறவங்க குடும்பத்தோட வச்சுக்கிறாங்க. இவர் அவங்க பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் நகை சீட்டு மற்றும் பலகார சீட்டு மாத தவணை தொகை சீட்டு நடத்திருக்காங்க கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க முறையா பணம் செலுத்தி கூட அவங்களுக்கு கட்டண பணம் தராதனால இவர் மூலம் கடந்த போன மாதம் பிப்ரவரி 10ஆம் தேதி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் முற்றுகையிட்டு பொதுமக்கள் மனு கொடுத்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கிறதுனால பொதுமக்கள் ஆச்சரியமா இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த காலையில அவங்க வீட்டுக்கு முற்றுகையிட்டு கேட்டெல்லாம் உடச்சி உள்ள போனாங்க. உள்ள போனதை எடுத்து தகவல் இருந்த கிழக்கு காவல்துறை போலீசார் முருகன் அவர்கள் தலைமையில போலீசார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதை எடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாளை கோவை மாவட்ட கண்காணிப்பாளர்கள் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் அது புகார் கழிப்பதில் ஜெயந்தி தலைமறைவா இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கைது செய்து பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை எடுத்து காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பொதுமக்கள் கலந்து சென்றாங்க.